வேளச்சேரி அரியாங்குப்பத்தில் நீண்ட காலமாக போலீசாரிடம் சிக்காமல் தலைமறைவாக இருந்து வந்த பிரபல கஞ்சா குற்றவாளி உட்பட 4 பேரை சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் துரத்தி பிடித்து போலீசார் கைது செய்துள்ளனர். அரியாங்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனை அதிகரித்து வருவதால் கொலை முயற்சி, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்களும் அதிகரித்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்தும் நோக்கில் காவல்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தது. இந்நிலையில் அரியாங்குப்பம் காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் தலைமையிலான போலீசார் மணவெளி பழைய சாராய் கடை அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது புதர்மண்டி அருகே சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த சிலரை போலீசார் சோதனை செய்ய முயன்ற போது அவர்கள் தப்பி ஓடினர். உடனே போலீசார் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் விரட்டி சென்று 4 பேரையும் அடக்கி பிடித்தனர். விசாரணையில் கைது செய்யப்பட்டவர்களில் சதீஷ், அருள்ராஜ், முகிலன் மற்றும் ஒரு சிறார் இருப்பது தெரியவந்தது. இதில் சதீஷ் மீது ஏற்கனவே பல கஞ்சா வழக்குகள் இருப்பதுடன் நீண்ட நாட்களாக போலீசாரிடம் சிக்காமல் தப்பித்து வந்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் வைத்திக்குப்பத்தை சேர்ந்த ஒருவரிடம் இருந்து கஞ்சாவை மொத்தமாக வாங்கி வந்து சிறு சிறு பொட்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு பொட்டலத்தையும் 500 ரூபாய்க்கு பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விற்பனை செய்து வந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 4 பேரிடம் இருந்து 6000 ரூபாய் மதிப்பிலான 60 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் 3 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். பள்ளி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை நடைபெற்றதாக கூறப்படும் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.